ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு வெல்லம் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, அதில் போய் அந்த ஆன்லைன் மூலமாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் இதில் ஜாயின் பண்ணலாம். இந்த வெல்லம் மாங்காய் பச்சடி செய்கிறதுக்காக நான் 4 பெரிய மாங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம துண்டு துண்டாக பீஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஊறுகாய் செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இரும்பு கடாய் தான் எடுத்துக்கணும். இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மாங்காய் துண்டுகளை ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி இந்த 4 மாங்காவை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து மாங்காய் சீசன் வந்து நம்ம மாங்காய் வச்சு என்னென்ன டிஷ்ஷெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சாப்பிட்றலாம். மாங்காய் ஊறுகாய் செய்யலாம், பச்சடி செய்யலாம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்யலாம். இப்போ தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இப்போ வேக வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த மாங்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுதான் அளவு, அதுக்கு மேலேயும் ஊற்றக்கூடாது, ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம வெள்ளம் வேறு ஆட் பண்ணுவோம், அதனால் வந்து அதுலேயும் கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் நம்ம ஒரு மிதமான வாட்டர் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி நல்லா வத்திருச்சு, மாங்காவும் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன், இது தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வெல்லம் வந்து ஒரு 1/4 கிலோ வெல்லம் வரைக்கும் நல்லா பொடியாக முணுக்கி நம்ம அந்த மாங்காயில் ஆட் பண்ணிக்கிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். 10 மினிட்ஸ் வேலை தான். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊறும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அடிக்கடி செஞ்சுருவீங்க. மாங்காய் இருக்கிறப்பெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்பெஷல், இந்த வெள்ளை மாங்காய் பச்சடி வந்துட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதோட வாசனையே இப்போ நல்லா இருக்குது. அந்த வெல்லம், மாங்காவோட அந்த புளிப்பு, அந்த மாங்காவோட வாசனையே நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அட் லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் போட்டுடலாம் கொஞ்சமாக மணத்துக்காக. அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்காக நான் ஒரு சிக்கனை வச்சு ஸ்பெஷல் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். அதை பார்க்குறதுக்காக நம்மளோட சேலம் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட வெள்ளை மாங்காய் பச்சடி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.